வெல்கம் பேக் டு நீட் பயாலஜி ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வீடியோஸ் பார்க்கும்போது என்ன சார் நீட் பயாலஜின்னு சொல்லிட்டு பல காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா வேற ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றின என்ன தெரியறது இல்லை, நாங்கள் ரூரல் ஏரியாவில் இருக்கோம். ஸோ என்னென்ன எக்ஸாம் எப்பப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது பற்றிய பதிவுகள் தான் நான் இதுலேயே கொடுக்குறேன் நான். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கண்டினியூவாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி கிளாஸஸும் நீட் பயாலஜி கிளாஸஸும் உங்களுக்கு கொடுக்க இருக்கேன், பதிவுகளை கொடுக்க இருக்கேன். ஸோ அது இல்லாமல் நிறைய ஜென்ரல் தகவல்கள், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்பப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணுறாங்க, ஸோ அதை எப்படி நாம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் 2026க்கான அப்ளிகேஷனில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணணும். தென் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், என்ன எக்ஸாம் ப்ரிலிமினரி எழுதுறீங்களா, மெயின் எக்ஸாம் எழுதுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உள்ள போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தேவையான பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் தேவைப்படும். செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஆதார் கார்டு இருக்கணும். தென் அதுக்கு வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் ஃபோன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தென் ஆஸ் யூஷுவல் மெயில் ஐடி உங்களுக்கு தேவை. ஏன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்டேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ எடுத்துருக்கணும் அப்படின்னாக்கா, 2025ல 4th மந்த் டேட் 1ல நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அந்த டேட்லேருந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு டைரக்டாக நீங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுவீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி பர்சன்ஸ் லைக் பிசி அண்ட் எம்பிசி வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கணும். அதுவும் கரண்ட்ல இருக்கணும், அதுவும் இந்த டேட்டில் தான் இருக்கணும், இந்த டேட்லேருந்து உள்ளது தான் இருக்கணும். சரிங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோகிராஃப் உங்களை எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் ஆஸ் யூஷுவல் பிரிண்டட் ஃபோட்டோ உங்களுக்கு தேவை. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், உங்களுடைய சைன். சைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 சைன் நீங்கள் போடணும். ஒரே பேஜில் 3 சைன் நீங்கள் பண்ணி, அதாவது பிளாக் அதாவது சரி ஒயிட் ஷீட்டில் பிளாக் இங்க் பெனில் நீங்கள் என்ன பண்ணணும், சைன் பண்ணியிருக்கணும். 3 சைன் 1 2 3 அப்படின்னு காலம் கொடுத்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? தென் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஸோ அந்த தகவலும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் இப்போ நீங்கள் செகண்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ், அதாவது ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதருடைய ஆக்குபேஷன் அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2026ல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு லேட்டாக தான் பதிவிடுறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா 24th அன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டேட் பார்த்தீங்கன்னா 24th to 2026 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.